நீங்க உங்களை பார்த்து பயந்து இந்த மாதிரி 5000 ரூபாய் அறிவிச்சிட்டாருன்னு சொல்றீங்க. விஜய் என்ன சொல்றாங்க, அவரை பார்த்து பயந்துக்கிட்டு தான் நேற்று தேர்தல் பிரச்சாரம் வர்றதுனால ஒரு 5000 ரூபாய் கவர்மெண்ட். நான் அந்த புள்ளி விவரத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் நீங்கள் இப்போ நான் அதுக்கு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் அமைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு பிரேக் நியூஸ் அதை போடுவீங்க. நான் அதுக்கே போக மாட்டேன்ப்போ. எனக்கு வேண்டியது இதுதான். எங்களுக்கு வேண்டியது டைரக்ட் ஃபைட்டு. நாங்கள் அவங்களோட தான். அதனால திமுக அரண்டு போய் இந்த 5000 ரூபாய என்னங்க வரலாம், என்னங்க ஒரு புதுசாக இருக்கு. இப்போ எதுவும் மாதிரி இல்லாமல் இது புது மாதிரியா இருக்கு. என்ன ராஜா, என்னங்க புதுசாக இருக்கு. கோடை காலத்துக்கு சிறப்பு என்னங்க 22 கோடை வரலையா, 23 கோடை வரலையா, 24 வரலையா, 25 கோடை வெயில் வரலையா? ஏத்தா 22 வெயில் வரலையா, மழையா வந்துச்சு, 23 மழை வந்துச்சு. கேஸ் மானியம் 100 ரூபா கொடுக்கறதுக்கு இல்லை. எங்க பெட்ரோல் டீசல் குறைக்கல. என்னங்க மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணல. என்னங்க எத்தனை இது சொல்ல, நகை கடன் முழுமையாக ரத்து பண்ணல. விவசாயிகள் வாங்க பயிர் கடன் ரத்து பண்ணியிருக்கலாம். அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்கிறாரு. சம்பள உயர்வு நான் அந்த முதல்ல அடிக்கிட்டு வந்த மாதிரி எத்தனை பேருக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொன்னால் அறிவிச்சாருன்னா என்னங்க மக்கள் என்ன காசுக்காக எதையும் செய்வாங்க. மக்களை ஏமாற்றிடலான்னு நினச்சா முடியுமா? தமிழக மக்கள் விவரமானவங்க, ரொம்ப வச்சு செய்வாங்க. இது அரசாங்க காசு, இவர் காசுல இல்லை. இதுலேயே இன்னொரு இதில் இருக்கு. இவங்க ஏற்கனவே இவங்ககிட்ட எல்லாமே ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க, பேங்க்கு அக்கௌண்ட் வாங்கியிருக்காங்க. இவங்க 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாதத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேவா ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் போய் அவங்க அடித்து வச்சுருக்க காசை கொடுத்தா பரவாயில்ல. மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு போய் தூக்கி கொடுத்து